வணக்கம். லோகநாதன், இது ஏடிசிலேருந்து. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போ பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். இதுக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அவசர கால வாழ்க்கையில் நிறைய பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு சேமிப்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம பாட்டுக்கு அன்னன்னைக்கு தேவையான செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சாப்பிட்றதுக்காக நிறைய செலவு பண்ணுவோம், பேருந்துக்காக பண்ணுவோம், பெட்ரோல் வசதிக்காக பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செலவுகளை வந்து ஒரு திட்டமிடாமல் அது பாட்டுக்கு வாழ்க்கையின் ஓட்டத்திற்காக செலவானது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம சில பழைய காலத்தோட பழக்கம் இருக்கும், சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசு சேர்த்தா கூடயும் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ஸ் வந்து நம்மளால் சேர்த்துக்க முடியும். ஸோ அதற்கான பதிவு தான் இது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய் வந்து சேமிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நம்ம வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசை சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காது. சின்ன சின்ன சேமிப்புகளாக இருந்தால் தான் பல லட்சங்களே வந்து சம்பாதிக்க முடியும். அப்படி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். கடைசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். எங்கே போனாலுமே நம்ம தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு காரணமாக வச்சுக்கோங்க. நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்கக்கூடாது. வாங்காமல் நம்ம கையிலேருந்தே நம்ம வந்து தண்ணீர் பாட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். இதனால் நம்ம தண்ணீருக்கு கொடுக்கக்கூடிய காசை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். திடீர்னு வந்து லஞ்ச் பேன் வந்து 2வது பாயிண்ட்டு, திடீர்னு லஞ்ச் பேன் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா போகிற இடத்துல விலை எப்படி இருக்கும்னு தெரியாது, அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்குமான்னு தெரியாது, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளார இருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அதை தாண்டி போயிடுச்சுனாலே நம்ம அதுக்கு வந்து நோ சொல்லிடணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. தினமும் எவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கணக்காக எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் செலவு வந்து அதை தாண்டி போச்சுனாலுமே நம்மளுக்கே ஒரு உணர்வு தோணும், இன்றைக்கி இது விலை அதிகமாகிடுச்சு, இனிமேல் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுவே வந்து ஒரு முதல் ஸ்டெப்பு தான். சம்பாதிக்கிறது மட்டும்தான் சேமிப்புன்னு கிடையாது, இந்த செலவை கண்ட்ரோல் பண்ணுறதும் நமக்கு சேமிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை செட் பண்ணிவிட்டு அந்த செட் பண்ண லிமிட்டை வந்து தாண்டாத மாதிரி நம்ம எப்போதுமே நடந்துக்கணும். அதே மாதிரி சமையல் பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்காமல் ஒரு பல்காக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம சேமித்து வாங்கும் பொழுது தனித்தனியாக வாங்குறதுல நிறையா காசு செலவாகும். பல்காக வாங்கும்பொழுது அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம சேமித்து வச்சுக்க முடியும். தேவையில்லாத இருக்கிற இடத்துல மின்சாரம்லாம் போட்டிருக்கிறது வந்து நம்ம நிறுத்தி வச்சிடணும். தண்ணி தேவையில்லாத இதில் பயன்படுத்துறது வந்து தடுத்து வச்சுக்கணும். ஸோ எப்போ தேவைப்படுமோ அந்த தரம் மட்டும்தான் அந்த மின்சாதன பொருட்களையும் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ அதனால் மின்சாரத்துக்கான செலவிடும் தொகை வந்து நமக்கு சேமிப்பாக நமக்கு கிடைக்கும். பெரும்பாலான பயணங்களின் போது போக்குவரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம், பொது போக்குவரத்தையே பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் வண்டியே சேர்த்து சுற்றிட்டு இருந்தோம்னா பெட்ரோலுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பேசாமல் நம்ம பஸ்ஸில் போயிட்டோம்னா நம்ம ஒரு போகக்கூடிய இடங்களுக்கு பஸ்ஸில் போகக்கூடிய முடியும் அப்படிங்கிற இடங்களுக்கு நம்ம பேருந்தையே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு இன்னும் பெட்ரோலுக்கான காசை விட பேருந்தோட காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதுலேயும் நம்ம வந்து சேவிங்ஸ் எடுக்க முடியும். அதேமாதிரி ஆன்லைனில் நம்ம பார்த்துருப்போம், அதில் ஆட்ஸ் எல்லாம் வரும். திடீர்னு நம்ம அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்லி நிறைய ஆஃபர்லாம் வரும். ஆஃபர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கால் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலை வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வாங்கி போட்டுருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டும் இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நமக்கு அந்த பொருளை வாங்கிச்சுன்னா நீங்கள் கார்ட்டில் போட்டு வைங்க, ஆட் கார்ட்ஸ்னு இருக்கும், அதில் போட்டு வைங்க. உங்களுக்கு அது அத்தியாவசிய தேவைதானு சொல்லிட்டு 2வது நாள் 3வது நாள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அதை அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்துடலாம். நமக்கு அத்தியாவசியம்னா மட்டுமே நாங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைனா கூட நம்ம ரெகுலராக வாங்குகிற இடத்துல பொது வெளியிலே வாங்கிக்கலாம். இல்லைனா அதற்கான சீப்பான எங்கே கிடைக்குமோ அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்த மெத்தட் எதுன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 ரூபாயாச்சும் நம்ம சேவிங்ஸில் எடுத்து வச்சுக்கணும். இப்போது 50 ரூபான்றது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 50 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு 18,250 ரூபா. நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு அது கையில் நிற்கும். ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்ன சேமிப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை அமைக்கும். கிரெடிட் கார்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் செலவு செய்கிறத காசுக்கு ஒரு பர்டிகுலர் கிரெடிட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற சூழலில் மட்டுமே அதை வந்து பயன்படுத்தணும். மற்றபடி அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம வந்து நெட் கார்டு போடுறது, இல்லை டிவியில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சேமித்து கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா டெய்லியுமே வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். தேவையில்லாத செலவு வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு செலவை வந்து மிக மிக குறைச்சிட முடியும். செலவை குறைச்சாலே நமக்கு சேமிப்பு வந்து அதிக அளவு பெருகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா ஹிண்ட்ஸு. இதை செஞ்சால் மட்டுமே நம்ம பணக்காரர் இல்லைமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க.
பணக்கார ஆகணுன்றதுக்கான ஒரு வழி அமையும். ஏன்னா நம்ம வந்து அதான் சொல்லிட்டு இருந்தோம்ல, செலவு பண்ணுறதை விட சேமிக்கிறதை விட செலவு பண்ணுறதை குறைக்கிறதே பெரிய சேமிப்பு தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பெரிய லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் ஆகுவதற்கு மனமான வாழ்த்துக்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.